வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதில் குறிப்பாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சிபிஐ வேணுங்கிற கோரிய மனு பயங்கர பரபரப்பான விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையில் இந்தியாவில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நம்ம தமிழகம் உற்பத்தி செய்கிறதில்ல. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களில் இந்த 3 வருடங்களில் 50% அதிகமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சிபிஐ கோரி மனு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த எஸ்ஐடி வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம், அந்த நேரத்தையே கொஞ்சம் பேசியிருந்தோம். பட் ஃபுல் டிஸ்கஷன் முடியல, அதனால் நம்ம டச் பண்ணாமல் இருந்தோம். அதில் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அப்ளை பண்ணியிருந்த மனு, அது போக இன்னொருத்தவங்க ஒருத்தங்க இறந்துருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணியிருக்காரு, மனு அப்ளை பண்ணியிருக்காருன்றாப்புல. இந்த பயங்கர பரபரப்பான விவாதங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம நியூஸில் அன்றைக்கி பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம்ண்ணே, இன்றைக்கி பன்னீர்செல்வம் யாருன்னு நம்ம ஆளுக்கு டிஎன்ஏ எடுத்து போட்டாங்கண்ணே. அன்றைக்கே போட்டாங்க. அந்த குழந்தைக்கு இவர் பிரிஞ்சிருக்காரு, எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பெத்த குழந்தை இறந்துக்கு போய் ஒரு அப்பாவுக்கு கேட்குற உரிமை இல்லையா? அது அந்த அம்மா சொல்கிறது பிரகாரம் பார்த்தா ஒரு 6-8 வருஷமாக இல்லை இருக்காருன்றாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்னன்னா அது அவங்க குடும்ப பிரச்சனை. அது நம்மளுக்கு வழக்கு போகிற அதுதான் இந்த மாதிரி இது ஈனத்தனமான செயலில் தாவேகா ஈடுபடலாமா அப்படி இப்படின்றாங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஒருத்தர் போனார் உச்சநீதிமன்றத்தில். அவர் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர். ஏன்னா எனக்கு அந்த வகையில் மனித உரிமை கமிஷன்லேருந்து அன்னைக்கு போனவங்க இந்த கரூர் கூட வரலையானே வழக்கறிஞர். ஆமாம், அவர் துள்ளிக்க ஓடி வந்தார் அன்னைக்கு. அதனால் இது நீங்கள் வழக்கு போடுறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி உயிரிழப்பில் அரசியல் செய்கிறார், இதை பயன்படுத்தி கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுகிறார். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தாலும் பாஜகவை கழட்டி விட்டு விடுவார். என்னதான் பண்ணாலும் இவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது. ஏன் இதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்கள். அவங்க அரசியலை அவங்க பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சேர்ந்தோன்னா சொல்லுவாங்க, விஜய்க்கு இது தேவையா, வேறு என்ன தேவை? நாங்கள் தான் சொன்னோம்ல, பாஜக கூட நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு 24 சொன்னார்ல இவர் திருமாவளவன். போகக்கூடாதா? சரி, அப்போ நீங்கள் வாங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே தனியாக இருங்க, பாஜக கூட போகாதீங்க. இப்படி தானே பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி விஜய் தனியாக இருக்கணும், அழிஞ்சு போகணும், எக்கெடுக்கட்டு போகணும், நாங்களும் சேர்ந்து அடிப்போம், அதையும் வாங்கிக்கணும். ஆனால் புத்திசாலித்தனமாக எதுவும் முடிவெடுக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடாது. இந்த பிரச்சனைலாம் அப்படியே இருக்கணும். முடிஞ்சால் எங்களோட சேர்ந்துக்கிட்டு, இப்போ பத்திரிகையாளர்களே திட்டுறாங்க விஜயை, நீங்களும் சேர்ந்துட்டு எங்கள் ஆளுங்களை திட்டணும், விஜயை திட்டணும், அப்படி ஒதுக்கி வச்சுட்டா நம்ம நல்லா இருப்போம், நாங்கள் ஜெயிப்போம். திமுக கூட்டணி கூப்பிடலானே, அது மட்டும் பண்ணலை. அதிமுகவை திரும்ப அதான் ஏற்கனவே சொன்னார் இவர் ஸ்டாலின் சொன்னார்ல, திமுக தலைவர், யார் வேண்டுமானாலும் வரலாம், திறந்தே இருக்குன்னு. அதனால் என்ன வேணால் ரெடியாக இருந்தாங்க ஒரு டைமில். இப்போ எல்லாமே தலைகீழாக போச்சு. இந்த என்ன சொல்கிறது, கரூருக்கு முன் கரூருக்கு பின், கிமு கிபி மாதிரி காமு காப்பி. அந்த காப்பியை ரொம்ப மோசமாகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த காப்பி. அதனால தான் இவங்க தடுமாறிக்கிட்டு என்ன பேசணும்னு தெரில, ஆள் வச்சு பேசுகிறாங்க, என்னென்ன வச்சு பேசுகிறாங்க, என்ன நரேஷன் செட் பண்ணுறதுன்னு தெரில. ஊடகங்களை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணலாமா, சேர்ந்தா விளங்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஜனங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி ஆகுது. கட்சிக்காரனே இப்போ கதைன்னுக்கிறான்னா தலைவரை, ஆமாம் ரொம்ப கஷ்டம் தலைவரை அப்படின்ற அளவுக்கு. அப்போ சேர மாட்டாங்க அப்படின்னு கிரியேட்டிவ் பண்ணால் அதுவும் இல்லை. இது தெரியாமல் 1, 2, 3 என்ன பண்ணுதுன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி, காங்கிரஸ் கூட கூட்டணி, உங்களுக்கு தெரியாது, காங்கிரஸ் கூட கூட்டணி, இப்படி பேசினுக்கிறாங்க. இல்லை புதுசாக ஒரு மைக் மோகன் வர வந்துட்டார், எதுக்கு தான் டிடிவி அவர்கள் அவர் சமீப காலமாக ஒரு 2-3 மாத காலமாக திமுக அசைன்மெண்ட்டில் தான் அவர் இயங்குறார். ஏற்கனவே அப்படி தான் இருந்தார், வெளியே தெரியாது, இப்போ அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீ வெளிப்படையே சொல்லிட்டார்ல, அந்த தாவேகா கொடி கொண்டு வந்ததெல்லாம் இவரோட ஆளுதான், எடப்பாடியார் ஆளுதான். அவங்களுக்கு ஏங்க, அவங்களே செட் பண்ணிட்டாங்க, அது அரசியலாகவே இருக்கட்டும், அவர்களே செட் பண்ணி இதை ஒரு கிரியேட்டிவ் பண்ணால் இருக்கட்டும். இவங்க பண்ணதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இவங்க என்னென்ன ட்ரெண்டு இது பண்ணாங்க? செந்தில் பாலாஜி என்னுடைய நண்பர்னு இப்போ சொல்கிறீங்க. உங்கள் நண்பரே அவங்கள விட்டு போனார். ஆமாம், அவரை படாத பாடுபடுத்துனீங்கள்ல, இப்போ என்ன அவர் நண்பர் ஆகிட்டார். அதனால் இவருடைய அரசியலே இன்றைக்கி கேள்விக்குறியாக போச்சு. ஒழுங்காக இது கூட இருந்தால் கூட என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படியே. ஆமாம், அதையும் அண்ணாமலை பேச்சை கேட்டுக்குன்னு டிஎம்கே அசைன்மெண்ட்டில் எடப்பாடி, குழந்தை கூட சொல்லாதுங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தால் நான் வரமாட்டேன், தூக்கு மாட்டிக்குவேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு பெரிய அளவில் இவருக்கு ஆசை காட்டப்பட்டிருக்கு. அதனால தான் தைரியம் நம்பி வார்த்தையை விட்டார். இவர் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண நினச்சாரோ அந்த கம்பெனி இங்கே ஜாயின் ஆகிடுச்சு. அதான் பிரச்சனை.
போடா அவன் கம்பெனியா இது எல்லாம் ஒரு ஆள் அவன் சம்பளமா போடா அவன் மேனேஜர், அந்த மேனேஜர் இருக்கிற வரைக்கும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்த்தா 2 கம்பெனி ஒன்றாயிட்டுக்குது. அந்த கம்பெனி அவர் தான்டா எம்டின்றாங்க. ஐயோ இப்போ எங்கே போகிறது? புறக்கணிப்பு தான் நினைக்கிறேன். புதுசாக ஒன்றுமே இல்லாத ஒரு புது கம்பெனிக்கு போனோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ அந்த பிரச்சனை தான் இப்போ இவருக்கு டிடிவிக்கு பிரச்சனை. இன்னொருத்தர் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுற்றினேங்கிறாரு. அப்படியே கோயிலுக்கு போகலாமா, எங்கே போகலாம் அப்படியே சுற்றினுக்கிறாரு. இதில் சசிகலா தான் பெஸ்ட்டு. நான் அப்போதே சொன்னேன், அதிமுக வெல்ல வேண்டும், பண்ணுங்க, நல்ல விஷயம் போகும், அதுதான். அதை தாண்டி எதுவுமே தேர்ந்ததில்லை. இதோட இந்த விவாதங்கள்லாம் வந்து பரபரப்பான குற்றச்சாட்டுகளில் வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்து மேலே பரபரப்பான குற்றச்சாட்டுகள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் தாண்டி வந்து விஜய் அவர்களை காவல்துறை தான் வந்து சென்னைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கு வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காங்க தாவேக்காவோட வழக்கறிஞர்கள். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உயர்நீதிமன்றம் மீது பரபரப்பான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையை நம்ம பார்த்து தான் உபயோகப்படுத்தணும். இது குற்றச்சாட்டு இல்லை, கேள்வியாக வச்சாங்க. கேள்வி என்னன்னா பெஞ்சு எடுக்குது, இன்னொன்று ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ கரூர் எல்லாமே மதுரை கிளை தான் விசாரிக்கும், ஏன் சென்னை கிளை எடுத்தது அப்படின்னு கேள்வி வச்சாங்க. இந்த சென்னை கிளை வந்து எடுக்காது பொதுவாக, எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனாலும் ஏன் எடுத்தீங்கன்ற கேள்வி, ஏன் அந்த அவங்கள மீறி நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு வழக்கில் சிங்கிள் ஜட்ஜி டபுள் ஜட்ஜி பெஞ்சு, அப்போனா சிங்கிள் ஜட்ஜியும் பெஞ்சும் எடுத்தாங்கன்னா சிங்கிள் ஜட்ஜி அதை விட்டுருவாங்க, தொடமாட்டாங்க, ஏன்னா பெஞ்சு தானே இது. அப்போ இந்த மாதிரி ஏன் நடந்தது அப்படின்னு கேள்வி வைக்கிறேன். நான் பார்க்காத வினோதமாக இருக்குது. இன்னொன்று, அது எஸ்ஓபி சம்மந்தமான பொதுநல வழக்கு, அது ஏன் கிரிமினல் வழக்காக மாறுச்சு, அதில் ஏன் இந்த மாதிரி கமெண்ட்ஸு அப்படி கேள்வி கேட்குறாங்க. அது ஒரு கமெண்ட்ஸ் கேள்வியாக கடந்து போகுது, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆர்டரில் தான் தெரியும். அதனால் அது குற்றச்சாட்டாக கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அது எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கிட்னி முறைகேடு வழக்கில் வந்து ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து மட்டும் இத்தனை வழக்குகள் வந்து இங்கே வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து இத்தனை மேல்முறையீடு ஏன் வருதுங்கிற கேள்வி ஏன் கேட்குறாங்க. அதான் இவர்கள் அரசு தான் தெரியுமே, அந்த அண்ணா நகர் சிறுமி மேட்ரை ஒன்றுமே கிடையாது. சிபிஐ வழக்கு போட்டாங்கன்னா அதை விசாரித்து அந்த எவன் குற்றவாளி, எவனை தண்ணி கேன் போடுறான், அவன் தான் மாட்ட போகிறான். இதுக்கு ஏன் கவர்மெண்ட்டு பணம் செலவழித்து சிபிஐ விசாரணை வேணான்னு போனோம்? அப்போ இந்த மாதிரி யார் இதை வழிகாட்டுறா? இதெல்லாம் வினோதமாக அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு விஷயமும். அதனால தான் இந்த இது கிட்னி இதுனா என்ன, கிட்னி திருடினா மாட்ட போகிறான். ஆமாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து, அது அதிகாரிகள் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேண்டிய அதிகாரிங்க போட்டா. அப்போ என்ன இது இல்லை, இப்போ அஷ்ரக் வந்து இங்கேருந்து அங்கே போகிறாரு, கரூர் வரைக்கும் போகிறாரு, கரூர் வரைக்கும் போகிறார், அதுவும் டிஸ்டன்ஸ் வேறு. அதனால் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது போங்கன்றாங்க. சிபிஐ விசாரணை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் ஒழுங்காக விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டிருந்தா ஏன் சிபிஐ விசாரணை வருது? ஜுடிஷியல் விசாரணையில் கஸ்டடியில், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் என்கவுண்டர் செய்யப்படுறான், அது எப்படி நியாயமாக ஏற்றுக்குவாங்க? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் என்கவுண்டர் பண்ணாலே 1000 கேள்விகள் வரும். நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒரு கஸ்டடி எடுக்கிற இதை பத்திரமா கொண்டு போய் ஒப்படைக்கணுன்றது விதி. நீங்கள் சாதாரணமாக எடுத்தாலே வழக்கறிஞர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும், அனுமதிக்கணும், தாக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லி தான் அனுப்புவாங்க. எப்படி கூட்டு போனீங்களோ அப்படி கொண்டு வந்து கரெக்டாக ஆஜர்படுத்தணும். எப்படி கூட்டு போனீங்களோ பணமாக கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னா எப்படி? நீதிமன்றம் அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்க்குமா பார்க்காதா? ஏன்னா அவர் அந்த குற்றத்தில் மெயின் A2. அப்போ ஏன் அவர் என்கவுண்டர் ஆகுறாருன்ற கேள்வி வருதில்ல. நேற்று கூட அந்த நாகேந்திரன் A1 அவங்க ஒய்ஃபு சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. என் கணவர் கொல்லப்பட்டிருப்பாருன்னு சந்தேகம் இருக்குது, அதனால் பிரேத பரிசோதனை விசாரணை வீடியோ எடுக்கணும், என்ன எங்கள் டாக்டரோ இல்லாட்டி இவங்க சொல்கிற ஒரு அரசாங்கமே சொல்கிற ஒரு டாக்டரையோ நாங்கள் சொல்கிற ஒரு டாக்டரை போட்டு பண்ணணுன்னு எதுக்கும் ஒத்துக்கலை. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும்பொழுது தான் சார்ஜ் ஷீட்டும் சரியாக ஃபைல் பண்ணல, அவருடைய சகோதரர் குற்றவாளிகளை அடையாளம் காட்டணும், அடையாள அணிவகுப்பு நடத்தலை, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால உயர்நீதிமன்றமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து ஏன் போகிறீங்க? ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருக்கார், வெறுமனே அது ஒரு ரவுடிகள் முன்விரோதம்னு ஏன் சுருக்குறீங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அது தெரியணும். அப்போ விசாரணை பெருசாக நீளலை, ஏதோ அவசர அவசரமாக முடிச்சு இது மாட்டேங்குது. அப்போ நீதிமன்றமும் அது கரெக்டு தான், இப்போ சிபிஐ விசாரிக்கிட்டோம்னா சிபிஐ விசாரித்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பின்னணி என்ன உண்மை அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். அதுதான். அப்போ நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. 1 2 வேறு என்ன? இங்கே வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டது, தூய்மை பணியாளர்கள், அதுக்கு ஒரு நபர் ஓய்வு பெற்ற நீதிபதியை
இந்த அருணா ஜெகதீஷ் கமிஷன் மாதிரி ஒரு கமிஷன் போடுறாங்க. ஐயோ வேணாம், நீங்கள் ஏங்க பதறீங்க? அதே கேள்வி நீதிமன்றம் கேட்குது. இல்லை இல்லை பதற்றம் இல்லை, விசாரிங்க, அந்த ஜட்ஜி வேணாம். அது ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க? எந்த ஜட்ஜி வேணால் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜி தான் இருப்பார். இப்போ அந்த ஜட்ஜிக்கு எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல. அவர் ஒரு ஆஃபீஸு, ஒரு ஸ்டெனோகிராஃபர், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கணும்ல, காரு. அவங்க மறுபடியும் வழக்கு வருது. நாங்கள் வந்து அங்கே போக போகிறோம் மறுபடியும் இதுக்கும். அதுக்கெல்லாம் போய்க்குங்க, இவங்களுக்கு முதல்ல வசதி பண்ணி கொடுங்கன்ட்டாங்க கோர்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் பெருத்த பின்னடைவு, பெருத்த இது என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க. கரூர் வழக்கில் பார்த்தீங்கன்னா 3 வகையான வழக்குகள். சிபிஐ விசாரணைக்கு வேணாம் அப்படின்னு, சிபிஐ விசாரணை இதை எதிர்த்து, எஸ்ஐடி வேண்டாம், அப்புறம் எஸ்ஐடி எதிர்த்து 2 வழக்கறிஞர்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்பு, தாவேகா தரப்பு, இதெல்லாம். அப்போ அந்த விசாரணையிலையும் பல கேள்விகள் வருது. உடற்கூறு ஆய்வை ஒரு இரவில் எப்படி முடிச்சீங்க? 39 40 பேர் 41 பேர்னா எப்படி உங்களால் சாத்தியமாச்சு அப்படின்னா அதுக்கு தடுமாறுறாரு. இல்லை வெளி மாவட்டத்துலேருந்து மருத்துவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏதோ மருத்துவர்கள் மீட்டிங் நடந்துச்சு, அங்கேருந்து மொத்தத்தையும் நாங்கள் இறக்குமதி பண்ணிட்டோங்கிறாங்களே. மொத்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறக்கூடிய அந்த டாக்டர்ஸ் மட்டும் எங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு? அதெல்லாம் அது தடுமாறி தான் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன்னா அவங்க ஆர்டர் ரிசர்வ்டுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்காங்க மாட்டாங்களா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவர் ராகவாச்சாரி சில குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்கிறது, நாங்கள் போலீஸ் தானே எங்களை அனுப்பிச்சி வச்சது. ஆமாம், மறுபடியும் நாங்கள் வர்றோன்னு சொன்னப்போ போலீஸ் தடுக்குது. இப்போ எங்களையே போலீஸ் அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம் அப்படி இப்படின்னு நீதிமன்றத்தில் எங்கள் மேலே கமெண்ட்ஸ் வருது. தலைமை இது வேற ஒரு வழக்கில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்களை பற்றி பேசலை அப்படி சரியாக இருக்கும். இதில் எனக்கு ஒரு சந்தேகம்னா, இது கேஸ் நடந்துட்டு இருக்கிறது, எஸ்ஐடி வேண்டாம், சிபிஐ வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கோடு. இதில் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் சார்பாக வந்து வாதிட்டவர் வந்து கரூருக்கு வந்து இன்ன வரைக்கும் விஜய் போகல. அது என்னங்க அது, என்னடா இது? இப்போ எந்த அளவுக்கு இவர்கள் இருக்காங்க பாருங்க. அங்கேயும் போய் அதுதானா இது? இவர்கள் குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க. ஒரு சீனியர் யார் பேசினான்னு தெரில, எந்த வழக்கறிஞர் பேசினான்னு தெரில. எது எனக்கு தேவையில்லாத மேட்டருன்ட்டாங்க. அது தேவையில்லாத மேட்ரு தானே. ஆமாம், கரூருக்கு வழக்கறிஞர் போகிறா, விஜய் போகிறாரு, போகாமல் இருக்கு. இன்னும் ஒரு படி பேல போய் சொல்லிப்போம். நாங்கள் சாம்பிள் எடுத்ததில் எல்லோரும் விஜயை தப்பே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 41 குடும்பமும் இந்த பத்திரிகையாளர் போர்வையில் சில பேர் விஜய் அடித்தாங்கல்ல, அவங்க மறுநாள் வெக்கமே இல்லாமல் விஜய் இவ்வளோ பண்ணியும் விஜய் மேலே அந்த மக்கள் போகாமல் என்ன, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 41 பேரும் விஜய் கொலை குற்றவாளின்னு சொல்லணும், அப்படி தானே? என்ன எப்படி பதிவு பண்ணுறாங்க பாருங்க. இல்லை 63 ட்ரோன் பறக்குது, ஜனநாயகம் படத்தோட ஷூட்டிங் நடக்குது. அது ஒருத்தர் எப்படி அது ஒருத்தர் இருக்கிறார், எது கேட்டாலும் அவர் பதில் வச்சிருப்பாரு. நீங்கள் விஜய் பற்றி அந்த பஸ்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த பஸ்ஸுன்றது அதற்கு 6 வீல், எவ்வளோ 6 வீல் இருக்குது. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா செலவில் அந்த பஸ்ஸு அமெரிக்காவிலேருந்து செஞ்சு கப்பல் மூலியமாகவே 3 வருஷமாக இங்கே வந்து சேர்ந்துருக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். இப்படியே சொல்லுவார் அவர். அவரை கேட்டால் உள்ளக வச்சு இன்னொருத்தர் இருந்தாராம். ஏங்க அந்த படத்தை எடுத்து இவர் பாட்டு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அவரே வெளியே வந்தார், அவர் வந்துருக்க மாட்டார். இதில் வந்து ஷூட்டிங் நடத்தினாங்களாம். ஷூட்டிங்கே நடத்திட்டோம்பா, ஷூட்டிங்காக சில காட்சிகளை அங்கே எடுக்கிறாங்க. என்ன தப்பு, என்ன தப்பு? அதற்கு வந்து 44 பேர் இறந்தது என்ன தெரியுது? இதில் இந்த பாயிண்ட் அவரை சொல்லாமல் போயிட்டாங்க. அந்த வண்டியில் கீழே விழுந்தா டிரைவர் வந்து எட்டி பார்த்துட்டு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பாயிண்ட் எதுவும் சொல்லாமல் போட்டாங்க, சிரிச்சிட்டு போனார். 2 பேரும் கையால் அடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து வீடியோ காட்சியில் பதிவாகி. இன்னொன்று உள்ளக விஜய் ட்ரெஸ் மாற்றும் சீன்கள், இன்னொன்று இன்னும் திருச்சியாக இருந்தாங்க. இன்னும் பல இது சிசிடிவியில் சிக்குமா. இந்த என்னது சிசிடிவியில் இருக்குது, எது சிசிடிவி அது உள்ளக பார்த்தீங்கன்னா பல பல எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்காங்க. என்னையா இருக்க போகுது? ஃப்ளைட்லேருந்து இறங்கி மாற்றிருப்பாரு, இதில் யார்கிட்டயே பேசி சிரிச்சிருப்பாரு, இல்லை தம்முக்கு அடி தான் தம் அடிச்சிருப்பாரு. வெளியில் வந்தால் விஜய் குடிக்க மாட்டாராம், அது அவர்கள் நெருக்கமானவர் சொன்னாங்க. சரி, ரொம்ப காலையிலேருந்து உட்காந்துருக்கேன், 2 பெக்கு விட்டுருப்பாரு. என்ன இப்போ அதுக்கு நீங்கள் எல்லாம் டீ டோட்டலருங்களா? நீங்கள் சிகரெட்டு போகையே அவங்க பிடி ஓஹோன்னு இதாகிடுவீங்களா? இல்லைன்னா எல்லாரும் பிரச்சார வேணையும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்கலாமா? இவரோட பிரச்சாரம் மட்டும் ஓப்பன் பண்ணணும்னா விஜய் இங்கேருந்து சார்ட்டர் ஃப்ளைட்டில் திருச்சா கூட போனால் பாரு, அந்த அம்மாவும் அவரும் ஒரே ஃப்ளாட்டில் கூட இருக்கிறாங்க. என்ன இப்போ அதுக்கு? இல்லை ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒன்றா போக முடியாதா? இங்கே போய் இந்த அம்மா வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது தான் ஒன்றா போக முடியுமா? இல்லை அடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுங்க, அவங்க 2த்தையும் நாங்கள் பிரித்து காமிக்கணும் சொல்லு. இல்லை ஒன்றா போனாங்க அதனால் இவருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லு. இதெல்லாம் காமெடியோட காமெடி. இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் இந்த மேடைகளில் பேசுறது இப்படி ரொம்ப குழந்தைத்தனமாக போய்கிட்டு இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு,
நான் செஞ்ச ஆட்சியை பற்றி சொல்லுங்கய்யா, உந்தாரு தவழ்ந்தாரு இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற இதுதான் காரணம். கண்டிப்பான. இதை தொடர்ந்து நேற்று அவர் ஒரு குற்றச்சாட்டு தாவேகா சார்பாக வைக்கும்போது ரவுடிகள் உள்ள வந்தாங்க, அதே மாதிரி வந்து நேரடியாக வந்த ஆம்புலன்ஸில் ஃபஸ்ட்டு வந்த ஆம்புலன்ஸில் வண்டி நம்பர் அந்த வெஹிக்கிள் நம்பர் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து நேரடியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து உச்சநீதிமன்றம் இவங்க கேட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஏன் சொல்லலை செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை யூஸ் பண்ணல. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரும் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாத்துக்குமே ஆதாரம் இல்லைன்னு இவர் பேசிட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை இருந்தால் தான் பேச முடியும். ரவுடிகள் வந்தார்கள், நெரிசலுங்க, லேட்டாக வந்தார், நெரிசல், இதுதான் உயிரிழப்பு காரணம். அதில் போலீஸுடைய மெத்தனமும் இருக்குது. அவர்கள் கரெக்டாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், நம்ம போயிட்டு வந்த டீம்லாம் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிட் இல்லை, அது ஒரு பெரிய குறையாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் மனித சங்கிலி போட்டு வச்சு போனாங்க, அதனால தான் செத்து போனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல கூடி அந்த நெருக்கடி வர வர களையிறதுக்கு வெளியில் கஷ்டம். அந்த இடத்துல பைக் பார்க்கிங் ஃபுல்லாக விட்டதுனால அந்த இடமும் அடைப்பட்டுச்சு. அதனால தான் நெரிசல் தாங்காமல் சில பேர் மேலே ஏறுறதுலாம், ஒருத்தன் கூரையை பிச்சுன்னு வெளியே வருவான், விட்டா போதுங்கிற அளவுக்கு. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அதுதான் நடந்தது தவிர பெரும்பாலும் இது கிடையாது. இதில் ஒரு காமெடி என்னென்னா, இவ்வளோ துர்பிரச்சாரங்களுக்கு நடுவில், இவ்வளோ பிரச்சாரங்கள் டிஃபேமுக்கு நடுவே போயிட்டு வந்த டீம்கிட்ட எல்லாம் நான் பேசுகிறேன். சார் ஒருத்தர் கூட விஜய் திட்டல சார், நாங்கள் தான் தப்பு பண்ணோன்றாங்க சார். சில பேர் விஜய் வந்து நிதி கொடுப்பார் சார், விஜய் வந்து எங்களை பார்ப்பாருன்றாங்க சார். யாருமே விஜயை திட்டல சார் அப்படின்றாங்க. 2 பேருமே இளைஞர்கள். இன்றைக்கி இதுக்காக போயிடலாம் இல்லை, அவங்க பொதுவாக போய் எடுக்க போனதுலேயே அவங்களுக்கு இந்த இது அனுபவம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து நேற்று ஆதவ் அர்ஜுனா வந்து ரிட்டன் ஆகிட்டாருண்ணே. வந்தோடனே அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், 16 நாள் துக்கத்தில் இருக்கும். அவர் எப்போது தான் பேசுவார், ஆனால் பேசுறது மேட்டர் ஆகிடும். அதில் 16 நாள் துக்கத்தில் இருக்கும், துக்கம் முடிஞ்ச அப்புறம் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் உண்மைகளை எடுத்து உரைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளையோட 16ஆம் நாள் முடியுது. அதே மாதிரி வந்து என்னை வந்து எல்லோரும் ரிப்போர்ட்டர் இருந்தால் சொன்னீங்க, நான் எதுவும் பேச முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவரோட அந்த ரிட்டன் வந்ததுக்கப்புறம், இந்த நேரத்தில் வந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் எப்படி பார்க்குறீங்க? அந்த கேஸ் விஷயமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் ஆகிருக்காரு. இதில் அவரோட பங்கு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போகிறதுல அவர் வழக்கறிஞர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், அந்த ஒர்க்கெலாம் நடந்திருக்கும். ப்ளஸ் ஏடிஎம்கே சைட்லேயும் உதவுனதாக சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜய் போக முடியாது, மக்கள் கூட்டம் இருக்கும், போய் பார்க்க முடியாது. உங்களுக்கு போகிறதுக்குன்னா என்ன 16 நாள் துக்கம்? 16 நாள் நம்ம ஒரு துக்கம் நடக்குது, நெருங்கிய தெரிஞ்ச நண்பர் யாரும் இறந்துட்டாங்க, நம்ம ஏதோ வெளியூரில் இருக்கோம் முடியாது. அஜித்குமாருக்கு 16 நாள் துக்கத்தில் போயிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி போயிட்டாங்களா? அது விடுங்க, அடிக்கடி இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்தாச்சு. ஒருத்தர் இறந்துட்டார், நம்ம போக முடியல, என்ன பண்ணுவோம்? மறுநாள் போய் பார்ப்போம், இல்லை பாலுக்கு பார்ப்போம். சில பேர் நம்ம துக்கத்துக்கும் போவோம், ரொம்ப நெருங்கின நாளாக இருந்தால் பால் எப்பா அப்படின்னு போவோம், பாலுக்கும் போவோம். 16 நாள்லேயும் கலந்துக்குவோம். ரொம்ப நெருங்கின நண்பர் 2 கலந்துக்க முடியல, துக்கிறதுக்கும் வர முடியல, பாலுக்கும் வர முடியல, நடுவில் ஒரு நாள் போய் பார்த்து மாலைகளை போட்டு வருவோம். 16 நாளில் கலந்துக்குவோம். இவர் என்னமோ டெல்லியில் ஜாலியாக இருந்துட்டு அப்படி சுற்றிட்டு டேராடூன் போயிட்டு எல்லாம் வந்துட்டு 16 நாள் தான் போகலான்னு கதை விட்டா, இதெல்லாம் காமெடி பீஸா இல்லை? சரி, ஏன் நிர்மல்குமார் போக வேண்டியதானே? இல்லை, இவர் பெரியார் தலைமறைவாக முசியானந்த் மாறு இடத்துல போக வேண்டியதானே? யார் தடுத்தா? அருண்ராஜ் மட்டும் போய் அந்த வீடியோ காலில் எல்லாருக்கும் காமிச்சு பேசியிருக்காரு. அப்போ அருண்ராஜுக்கு இருக்கிற ஒரு துணிச்சலும் ஒரு இதுவும் ஏன் மற்றவங்களுக்கு இல்லை? வீடியோ காலில் எடுத்துகிட்டு போன அருண்ராஜ் யாராவது அடித்தாங்களா? இல்லை. அப்போ நீங்கள் போய் பார்த்து மாவட்ட செயலாளர் எல்லோரும் போங்கப்பா, மரம் வச்சு போங்க, போய் பார்த்து நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுங்கள், ஏதாவது நீங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு வாங்க, நாங்கள் இருக்கிறோம், தலைவர் வருவார், பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு 118 பேரும் மாறி இல்லைண்ணா, ஒவ்வொருத்தரோட அடக்கத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு கூட்டமாக தாவேகாஸோட போயிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அதுவே போதும்ண்ணா. நம்ம அதுதானே இங்கே பேசப்படுறது. அது வந்து இவர்கள் கட்சியுடைய பலகீனம். இவர்கள் எல்லாம் இதுதாக தான் நாங்கள் பணம் கொடுக்குறாங்க, இந்த தடவை தானே பணம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இறந்த ஒரு ஆள் கூட நிதி கொடுக்கல, கிடையாது. இரங்கல் கூட்டம் கூட நடத்தலையே. சச்சி சொல்கிறேன்ல, திரும்ப பண்ணலையே. அதனால் இவர் எப்பவுமே காமெடி பீஸ் தான். இவர் கூட இப்படியே பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப காமெடி பீஸ் ஆகிடுவார். ஏன்னா குரான் மீது சத்தியம் பேசினார் ஒரு தடவை. குரான் மீது சத்தியமாக பாஜகவோட போக மாட்டேன்னாரு. ஆமாம், இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குரான் மேலே முஸ்லீம் தான் சத்தியம் பண்ண முடியும், பைபிள் மேலே கிறிஸ்தவர் தான் சத்தியம் பண்ண முடியும். கீதை மீது சத்தியமாக சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது அரசியலமைப்பு சட்டம்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்களேன், இல்லை பக்கத்து இருக்கிறவன் தலை மேலே சத்தியம் வைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் மேலே சத்தியம் போட வேண்டியதானே. காமெடி மேலே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். 67 77 தானே ஆரம்பிச்சு. அதனால் அவர் பேசுறதெல்லாம் பெருசாக எடுபடாது. இந்த இது 16 நாள் அதுன்னு அவங்க தான் அவங்கள யாரையும் தப்பாக நினைக்கலையே. அப்புறம் விஜய் வருவார் தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக.
இதை தொடர்ந்துன பல்வேறு உருட்டுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட்டத்தில் வந்து தாவேக்காவினர் கொடியை கொண்டு வந்து பார்க்கறத நம்மளே பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுக்கு அவங்க பல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இதுக்கிடையில் பெரிய பெரிய உருட்டுகளில் வந்து ஒரு உருட்டு, கேரளாவில் சிஎம், தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம், காங்கிரஸ் விஜய் கூட்டணி கன்ஃபார்ம். கேரளாவில் சிஎம் பினராயி விஜயன், தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம் உதயநிதி. என்ன பிரச்சனை அதில்? 2026 தேர்தலில் தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் தமிழ்நாட்டில் பேசினுக்கிறாங்க. கேரளாவில் சிஎம்மா நீங்கள் பாருங்கள், இந்த தடவை கேரளாவில் காங்கிரஸ் தான் வரும். ஏன்னா அப்போ எப்போவுமே அங்கே எப்படின்னா மாற்றி மாற்றி தான் போட்டாங்க. ஆமாம், அது போன 10 வருஷம். அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு காங்கிரஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுப்பாங்க. இந்த தடவையும் கொடுத்தாங்க. இந்த தடவை ரொம்ப பேர் கெட்டு போய்க்குது பினராயிக்கு. எப்போவுமே அந்த மாதிரி மாறுபட்டு வரும். இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டாங்க. இந்த தடவை அடித்து தூக்கிடுவாங்க, உறுதியாக ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் என்ன விஜய்? சரி, விஜய்னால அங்கே காங்கிரஸ் லாபம், இங்கே காங்கிரஸ்னால விஜய்க்கு என்ன லாபம்? தூக்கிட்டு தான் சுமக்கணும். ஆமாம். இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க? ஒரு சொல்லுங்கள் யாராவது காங்கிரஸ் இந்த மாவட்டத்தில் வெயிட்டாக இருக்குன்னு. காங்கிரஸு உதயநிதி சொன்ன மாதிரி பிஜேபி யார் தோல்லையா சவாரினா பிஜேபிக்காவது அண்ணாமலாதுன்னு சொல்லிட்டு ஒரு 11% தனியாக காமிச்சிட்டாங்க. காங்கிரஸ் மாதிரி காமிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுகவும் கிடையாது, காங்கிரஸோடு சேர்ந்து தாவேகா வந்தாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா இவர் ஒரு ஃபெயிலியர் மாடல், இவங்க ஒரு ஃபெயிலியர் மாடல், ரெண்டும் சேர்ந்துக்கிட்டுலாம் போய் நீங்கள் ஏன் விஜய் தாவேகாக்கு இது என்டிஏக்கு வந்தால் இதுன்னா ஏற்கனவே அவங்க பலமாக இருக்காங்க 39%. உங்களுக்கு 15 20 சொன்னால் சேர்ந்தா 50 தாண்டிடும். அப்போ ஈஸியாக ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். காங்கிரஸ் ஒரு 6%னா இவர் ஒரு 15%னா இன்னொரு மக்கள் நல கூட்டணி. ஆமாம், அப்படி பார்த்தாலும் என்டிஏக்கு தான் சாதகம், டிஎம்கே அடிவாங்க. அதனால் இங்கே எப்படி டெப்டி சிஎம் ஆக முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழகத்தில் சிஎம் அப்போ 234 தொகுதியில் 118க்கு மேலே அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்புகிறாங்க. ஆமாம், 2 பேரும் சேர்ந்தா இது எங்கேயாவது சாத்தியம் இருக்கு? முதல்ல 234 தொகுதிக்கு வேட்பாளர் தனியாக நின்று புஷி பிரச்சாரம் பண்ணுவாரா? நான் கேட்குறேன். முடியாது, டயர்டாக. ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டாலும் ஓடி போயிடுவார். இனிமேல் பேட்ரால் தான் வருதுன்னு நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கூட்டத்தையே அவர் அலர்ஜியாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அலர்ஜியாக பார்ப்பார். கூட்டம் வேண்டாப்பா. கேரளாவில் டெப்டி சிஎம்னா யார் டெப்டி சிஎம்? கேரளாவில் யார் கொடுப்பா? தெரியலண்ணே, ஒருவேளை ராஜ்மோகனாக இருக்குமோ? அவருக்கு மலையாளம் தெரியணுமே, அங்கே ஓட்டு இருக்கணுமே, அது வேற பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி இல்லை, எனக்கு அன்னைக்கு நம்ம பிரியங்கா காந்தி வந்து கேரளாவில் வந்து நிற்க போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அங்கே உள்ள காங்கிரஸ்காரங்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் உன் அவருக்கு தலைவர் இப்போ விஜய் சொல்கிறேன், நேற்று பேசுகிறார் ஒருத்தர், பிரியங்கா காந்தி வரைக்கும் இவர் பேசிட்டாராம் ஆதவ அர்ஜுனா. ஓஹோ, அந்த மாதிரி நடந்தால் அங்கே இருக்கிற பத்திரிகையாளனா பைத்தியக்காரனா? அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உடனே வந்துடும். உடனே வந்துடும். ஆதவ அர்ஜுனா இதுக்கு ட்ரை பண்ணார், யார்? ஹோம் ட்ரை பண்ணார். அவருங்க இவரில் நம்ப தயாராக இல்லை. மெயின் பிக்சரே நாங்கள் ஓட்டுனுக்கிறோம், நீ நான் சைடில் கிளம்புன்ட்டாங்க. ஏன்னா நீ ஆழம் பார்க்கறதுக்கு வர்றேன்னு தெரியும். அவருக்கு வந்து நம்பலை. நாங்கள் விஜய்கிட்டே பேசினுக்கிறோம், அப்புறம் என்னன்ற மாதிரி தான் போகுது. இன்னொன்று வேறு அவர் யார் ட்ரை பண்ணார்? ராகுல்கிட்ட பேசுகிற அப்படின்னு சில பேர் உருட்டினாங்க. ராகுல்கிட்ட ஆதவ் பேசி என்ன பண்ண போகிறாரு? ராகுல் டைரெக்டாகவே விஜய்கிட்ட பேசுகிறேன். அப்போ இந்த உருட்டுகள் எல்லாமே இவர்கள் அரசியல் அறியாமல் ஏதாவது வளர்றது. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு வேளை விஜய் என்டிஏ கூட்டணி உறுதியாகி அறிவிச்சிட்டாங்கன்னா பாரு, நம்ம தான் வந்து இதை முதல்ல பிரேக் பண்ணணும். நாம தான் எப்படிங்க, நாம தாங்க பண்ணுறோம் இதெல்லாம் அப்படின்னா அது கட்சி ஆரம்பிச்ச டயத்தில் சொல்லியிருப்பாங்களா, அதை கிளம்ப பண்ணிடுவாங்களோ? இப்படி தான் சொல்லுவாங்க, நாம் தான் சொந்தம் கொண்டாடுவாங்க. அதனால் இப்போ இந்த அரசியலுக்கே முரணு. குழந்தைய கேட்டால் கூட இது பண்ணிக்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பேச்சு இருக்குது? விஜய் இங்கே போகிறாராமே, போனால் ஜெயிச்சிருவாராமே, இப்படி தான் ஓடுது. டிஎம்கே மத்தியிலே ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துவான்னு முதல் கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது எதுவுமே தெரியாதனால தான் இந்த வளரெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக. இது தொடர்ந்து நம்முடைய திருமாவளவன் அவர்கள்ண்ணே இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சந்திச்சிருக்காருன்னு, அதில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த அவர் வண்டி இடித்த மேட்டரை நம்ம அடுத்து பேசுவோம். நான் முதல்ல ஒரு கேள்வி வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் வந்து கரூருக்கு விஜய் சென்றால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாப்புல. அண்ணன் வணக்கம் போல பொங்கிட்டாரு, டக்குன்னு பொங்கிட்டு அண்ணா சமீப காலமாக விஜய்னால வெறுப்பாகுது. விஜய் அண்ணாமலை யாரெல்லாம் அவர் மேலே தப்பு சொல்கிறாங்களோ அவ்வளோ மேலே வெறுப்பு வந்துருங்க. அண்ணாமலை பற்றி இதை பற்றி பேசுறதுக்கு என்ன ரைட்ஸுங்க? அவர் மாநில தலைவர் பதிலும் தூக்கியாச்சு. இன்னும் அவர் தான் மாநில தலைவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை நயனா நாயந்திரன் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருன்னு. எப்போவுமே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன கேட்டு ரீசெக் பண்ணிவிட்டு அது நீ காமிச்சியா என்ன வரும் கேட்டு சொல்லு அப்படிங்கிற சொல்லுவீங்க. அவன் தெளிவாக நயனா நாயந்திரன் தான் அந்த கேள்வி கேட்டதாக பத்திரிகையாளர் சொல்லிட்டான்.
அண்ணாமலை மேலே ஆனால் இவர் வழக்கமாக அண்ணாமலைக்கு எதுன கோபத்தை இங்கே பொருத்திட்டாரு. போத்திட்டாரு. ஏன்னா இவ்வளவு தடுமாற்றம் அண்ணன் திருமா அவர்களிடம்? அவர் சமீப காலமாகவே அந்த இது நடத்தின ஆதவர்ஜுனா போய் ஜாயின் பண்ண பிறகுலேருந்து மது ஒழிப்பு மாநாடு. மது ஒழிப்பு மாநாட்டிலேருந்து அவர் அதிமுக கூப்பிடுவோம், தாவேகா கூப்பிடுவோன்னாரு. அப்புறம் பல்ட்டி அடிச்சார். அந்த இது டிசம்பர் 6 அந்த விவகாரத்தில் வெறும் பல்ட்டி முதல்ல வரன்ட்டார். அப்புறம் என்னை வைத்து சதி செய்கிறார்கள்ன்ட்டார். எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிடுறாரு, என்னை வச்சு சதி செய்கிறாங்க, பெரும் சதி நடக்கிறது. இந்த கார் இவர் போய் அந்த ஸ்கூட்டரில் மோதிட்டு சதி நடக்குதுன்ட்டாப்புல. நான் வந்து அந்த கூட்டத்திற்கு வருவேன், எப்படியாவது என்னை வைத்து என் வாயை பிடுங்கி அதில் மூலம் அரசியல் செய்து கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள். ஏன் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படிங்க கூட்டணி உடையும்? இன்னொன்று புக்கு கொடுக்க போகிறீங்க, அவர் வாங்க போகிறாரு, அவர் இதை அவர் பேச போகிறார், நீங்கள் இதை நீங்கள் பேச போகிறீங்க. என்ன கெட்டு போச்சு அதில்? ஆனால் அந்த கூட்டத்துக்கு உங்களை போகக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்தோன்னு போகல. நீங்கள் என்னென்ன பேச்சு பேசுனீங்க அந்த கூட்டத்துக்கு, நீங்கள் அந்த இதில் நீங்கள் கட்டுரை எழுதிருக்கீங்க. ஆமாம். ஆனாலும் இவர் போகல. ஆனால் இவரை வச்சுக்கிட்டே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நடத்துகிறாங்க. உங்கள்ட்ட எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவர் அந்த புக்கில் கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் போக வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் நாலேஜ் இருக்குன்னு? அது பேர் வந்து தோழமை சுட்டல். இதே அங்கே பண்ணால் அடிமைத்தனம். பாஜக அடிமைப்படுத்துகிறது, கபலீகரம் செய்கிறது. இவரே சொன்னார்ல, பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறது. நீங்கள் சின்ன மீன் பெரிய மீன் எப்படி சாப்பிட முடியும்? அதிமுக பெரிய மீன், சின்ன மீன் எப்படி சாப்பிட முடியும்? அது இவருக்குள்ள வயிற்றுச்சல் தீர்த்துக்கிறது. இப்போ இதில் வந்து அந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் தூய்மை பணியாளர் பிரச்சனை. அவர்களை நிரந்தரப்படுத்திட்டீங்கன்னா அதிலே இருந்துருவான்ட்டார். என்ன மாதிரி கண்டுபிடிப்பு அது? யாராலையும் தாங்கிக்க முடியல. அது என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க? அவனை நிரந்தரப்படுத்திங்கன்னா அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், நல்ல இடத்துல படிக்க வைப்பான். அப்போ அந்த குழந்தைங்க நல்லா படிச்சதுன்னா அது எப்படிங்க இந்த வேலைக்கு வரும்? அது இன்னும் வேறு இடத்துக்கு போவோம். இன்னொன்று பணி நிரந்தரம்னா பலரும் உள்ளே வருவாங்க. ஆமாம். இதில் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியுமா சொல்லுவாரான்னு கேட்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணினா இடஒதுக்கீட்டில் வேற்று இடைநிலை ஜாதிகாரம் கூட உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த இது பணி நிரந்தர பணி. என்ன இவர் புரிஞ்சுக்கிட்டாரு? என்ன அப்புறம் பல்ட்டி அடிச்சார், வேறு எதாவது சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆணவ கொலை நான் இருந்தால் ஆணவ கொலை நடக்கும்னாரு. அப்புறம் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் என்ன இவர் அப்படின்னாரு. விஜய் கூட அண்டர் டீலிங் வச்சுக்கலாம் திட்டினாரு. மறுநாள் வேறு எது சொன்னார். அந்த மாதிரி ஒரு கோபத்தில் இருக்கும்போது தான் அந்த காரை அடிச்சுட்டு இருக்கிறாங்க போல. அந்த இதை மது ஒழிப்பு மாநாடுக்கும் ஒரு இடையே ஒரு வார்த்தை சொன்னார்ல, மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்கள் எப்படி ஆளுங்கட்சியும் வர வச்சு நாங்கள் பேச வச்சுட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னாரு. அவன் என்ன வந்து கிண்டல் பண்ணிட்டு போனான். ஊரு போ 10 பேரை பார்த்து மது குடிக்காதன்னு சொல்லு, அவன் திருந்திடுவான். அப்படி திருந்திட்டான் வச்சுக்கா, கடையே வியாபாரம் இருக்காது, மூடிடுவாங்க அப்படின்னாரு. அரசு பார்த்து கனாவட்டா பேசினாரு. இன்னொருத்தர் சங்க இலக்கியம் என்ன கூறுகிறது, அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு ஓட்டு போயிட்டாரு. என்னப்பா இது இதுன்னா வாசிக்கு ஒரு ஆள் தான் வச்சு செஞ்சு விட்டு போனாங்க. அதனால் இவர் ஒவ்வொரு நாளும் குழப்பத்துலேயும் அதுலேயும் அவர் விஜய் பேசுகிறது வந்து முதல்வருக்கு சவால் வர்றது. இந்த பேச்செலாம் வந்து பாசிச இது மாதிரி இருக்குது. ஆர்எஸ்எஸ் லாங்குவேஜில் பேசுகிறாரு. அதுலேயும் சனாதனம் வரலண்ணா, அதில் வந்து வேறு நேரடி ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாரு. ஆர்எஸ்எஸ் இது தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு வந்து சொன்ன பதில், தாவேக்கா கூடி வந்து எடப்பாடியாரோட கூட்டத்தில் பறக்குதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் சும்மா வதந்திங்க, அதெல்லாம் வந்து இவங்களே ஏடிஎம்கே செட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். தாவேக்கா நேரடியாக சொன்னாங்களா கூட்டணிக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கூடி சீக்கிரம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. இந்த இடையில நம்ம நீங்கள் அடிக்கடி இந்த சில விஷயங்கள் சொல்லுவீங்க. இந்த ஒரு படத்தில் கூட சிவகார்த்திகேயன் படத்தில் வரும்ல, பாயிண்ட் வரட்டும் பேசுகிறேன் மாதிரி விஜய் சொன்னாதான் இவங்க பேச அமைதியாக வைங்களாங்கிற மாதிரி இருக்கு. அப்போ வேறு மாதிரி பேசுவாங்க. ஜெயிப்பாங்களா பார்த்துருவோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிஜேபி கழட்டி விட்டுருவாரு. எங்கள் ஏரியாவுக்கு வாடாங்கிற மாதிரி. ஏரியாவுக்கு வாடா கடைசியில் தான் காலில் விழுவாங்க ரிசல்ட் வந்தோன்னே. என்ன பிரச்சனை, இவர் ஏற்றுக்கிறது பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் இவர் வந்து கட்சியை காப்பாற்றுறதா, கட்சியை வெளியே கொண்டு வரலான்னா கூட இருக்கிற ஆளூர்லேருந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. டிஎம்கே கூட இருக்கலான்னா அடிமைத்தனமாக வச்சுருக்காங்க. என்ன தான் பண்ணுறது? ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கார். அதான் அடிக்கடி வெளிப்படுது அவர்கிட்ட. கனிவான இது தொடர்ந்து இந்த காரு மோதின விஷயம்னு அதில் அவர் என்ன சொன்னார்னா, பின்னாடி நான் மோதி இருந்தால் அந்த வண்டிக்கு எதாவது அடிபட்டிருக்கும், அப்படி அடிபட்டிருந்தால் அதுக்குள்ள ஆதாரத்தை காமிங்க, அதை ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆனால் கூட காமிங்க, நான் பொது வெளியில் மன்னிப்பு கேட்குறேன். இது ஒன்றும் ஃபஸ்ட்டு சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இது பர்டிகுலர் தொலைக்காட்சி சேனலுக்கு மட்டும் என்ன மேலே ஒரு வன்மம் இருக்குது, அவங்க உடனடியாக இதை வந்து 5 நிமிஷத்தில் எப்படி டெலிகாஸ்ட் பண்ண முடியும், அவங்க ஃப்ரண்டில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வாகனம் இடித்தது பேக் சைடில் இருந்தால் நம்ம கேமராவோட பொசிஷனை பார்த்தோம், எங்கேயுமே ஃப்ரண்டில் இருந்து பார்க்கல. அவர் என்ன சொல்கிறார், ஃப்ரண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, இதை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் தான் இதுக்கு ஒரு அஜெண்டா அனுப்பியிருக்காங்க, இது என்னை சுற்றி ஒரு ஆர்எஸ்எஸ் குரூப் இப்போயே வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, நான் தான் இடிச்சுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பொது இடத்துல மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி கோபமாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதாவது
ஃப்ரண்ட் வியூவில் தான் எடுத்து போட்டாங்க. 2 வியூ வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வியூ. ஒரு வியூ வந்து அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவார். அவர் எடுத்துகிட்டு கிளம்பும் போதே கரெக்டாக டைமிங் வச்சா கிளம்பி இது பண்ணுவார். சரி, அவர் தான் இவர் வந்து முறைக்குன்னா இவர் வண்டியில் இடிக்கணும். அவர் இவங்க வண்டிக்கு முன்னாடி போகிறாரு. அந்த திரும்ப வண்டி டிரைவரும் அவர் மேலேயும் தப்பு இல்லை. அவர் என்னன்னா அந்த ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கும் போது டக்குன்னு விட்டுட்டுருக்காரு. லைட்டாக டச் ஆகிருக்குது. அந்த டச்சு வந்து இது கிடையாது. ஆனால் அவர் இடித்தவுடனே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்மளை இடிச்சிட்டா இப்போ எங்கேயா டிராஃபிக்கில் இடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்ப்போம். அவன் சாரிங்க அப்படின்னா சில பேர் விட்டுருவான். சில பேர் சாரி சொல்கிறான்னு திட்டினே இருப்பான். அறிவு இல்லை, பார்த்து வர வேண்டியதுன்னா சாரி சொல்கிறா அப்படி இப்படின்வான். இவர் ஏதோ இது பண்ணோன்னா இறங்கி காருக்கிட்ட போகிறாரு. அந்த காட்சியில் அதான் தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் நடக்குது. போனோன்னா திரும்ப பார்க்குறா. அதுக்குள்ள இந்த பிஎஸ்ஓ வந்து இது பண்ணுறான். இன்னொருத்தர் கோட்டு சூட்டு போட்ட ஒருத்தர் பெரியவர் தலைவர் வண்டி பாப்பா அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. இதோட இப்படி வந்து அவனும் வந்து வண்டி எடுக்க வராப்புல. அந்த வக்கீலும் வண்டி எடுக்க வரும்போது ஒருத்தர் அடிக்கும் போது தான் அவர் அப்படி விட்டு அவரை பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவர்கிட்ட வண்டியை பிடிங்கி தள்ளி விட்றாங்க. இதெல்லாம் திரும்ப பார்க்குறாரா இல்லையா, அங்கே போய் வண்டி விழுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இடிக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு. வண்டியை அப்படியே ஸ்டாண்டு போட்டு அங்கே போய் கிட்ட போகிறாரு. கிட்ட போனோன்னா திரும்ப பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த பிஎஸ்ஓ வந்து அவரை போக சொல்கிறாரு. அவரும் வந்து வண்டி எடுக்கிறாரு. இன்னொரு வக்கீலும் தலைவர் வண்டி பாப்பான்னு அவர் சாதாரணமாக தான் பேசுவார். அந்த வக்கீல் பேசும்பொழுது இவர் ஒருத்தர் அடிப்பார். அடித்தவுடனே அவர் திரும்பி அவங்கள்ட்ட பேசும்போது வண்டி பிடிங்கி தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் சடன்னு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த எஸ்ஐ இவரை பாதுகாக்கிறதுக்காக அப்படியே அவர் திருப்பி அவர் முதுவோடு சேர்த்து தள்ளி உள்ளே கூட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் அடித்தது மயக்கம் போட்டதெல்லாம் நடிப்புன்றார். இவர் எப்படிங்க இது? 2வது அடிக்கவே இல்லைன்னு இவர் மறுநாள் பேசுகிறார். இவர் கண்ணதில் அடிக்கிறாங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் ஓகேங்க. அவர் வண்டியை தள்ளி அங்கே போய் வண்டி விழுது. அந்த வண்டிக்கு சேதம் ஆகாதா? இல்லை, நீ ஒத்துக்கிட்டாருண்ணே. அடிக்கலை, இப்போ தட்டினாங்க, அவ்வளோதான். தட்டினாங்க. அப்போ அடித்தா எப்படி இருக்கும்னு தெரில. அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது திருட்டுக்கு முறைகேடு எப்படியோ அது மாதிரி அடிக்கல தட்டினாங்க. இந்த இவர் சொன்னார், தாமரை கண்ணி செல்லமாக தட்டாங்க. அந்த மாதிரி. சரிங்க, அந்த வண்டியை எப்படிங்க நீங்கள் சேதப்படுத்துவீங்க? உங்கள் வண்டிக்கு சேதப்படுத்த நான் மன்னிப்பு கேட்குறேன்றீங்களா? அந்த வண்டி அவ்வளோ தூரம் தள்ளி போய் அங்கே போய் உழுத போலீஸ் தானே தூக்கி நிறுத்துறாங்க. அது யார் பொறுப்பேற்றுக்குவா? உங்கள் கண்ணத்தில் நடக்குது. நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும்? நிறுத்திங்க, ஆர்எஸ்எஸ்ஸே சதியே இருக்கட்டும், நிறுத்திங்க. எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க? தம்பி நீ வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பண்ணால் வேலை முடிஞ்சிருக்கும். நீங்கள் தான் சகிப்புத்தன்மைக்கு பேர் பெற்றவங்களே. அதனால் இதில் அந்த பையனுக்கு 400 கால் 500 கால் ஒரு நாளைக்கு மிரட்டல் கால் வருது. அவன் நம்பரை யார் கொடுத்தது? அவனை மிரட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? பத்திரிகையாளர்களால் மதிக்கப்படுற தலைவர் திரும்ப பத்திரிகைகளை அவரும் மதிப்பார். ஆமாம். இப்போ ஏன் இந்த மாதிரி சேர்வார் சேர்த்தியா? எதுக்கு இந்த வேலை? நீங்கள் கரெக்டாக உங்கள் மரியாதை தானே போகுது. அந்த சேனலில் வந்து உங்கள் மேலே வன்மமாக இருக்கட்டும்ங்க. இந்த இடத்துல நடந்த விஷயத்தானே அவங்க பதிவு பண்ணுறாங்க. உங்கள் ஆளுங்க அடிக்கலைன்னா அவங்க ஏன் போட போகிறாங்க? திருமாவுடன் மோதிய வாலிபர் வாக்குவாதம் செய்தார். திரும்ப சமாதானப்படுத்துகிறார், போயிட்டார், முடிஞ்சது. பேர் எங்கேயோ பெருமை. நீங்கள் வண்டி விட்டு இறங்கியிருந்தாலே பாதி பேர் கை வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தட்டினாங்க, சும்மா தட்டினாங்கன்னா அவனை இதுக்குள்ளே அடித்து இழுத்துட்டு போகிறாங்களே. என்ன ஆச்சுன்னா நீங்கள் பார்க்கணுமா வேணாவா? டக்குன்னு காரை ஓரம் கட்டிட்டு வாங்கி அங்கே அப்படின்னு பண்ணணுமா வேணாவா? உள்ளே போய் அடித்து அவன் மேலே கேஸ் போட சொல்கிறீங்க, சதின்றீங்க. அதனால் இது வந்து இந்த விஷயத்தை அவர் தப்பாக அணுகிறாரோ அப்படின்றது தான் இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து அவர் சொல்லியிருந்த ஒரு வார்த்தை, அதை என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் கண்ணு முன்னாடி அடிக்கலை, அவங்கெல்லாம் கூட்டமாக சேர்ந்து தட்டிட்டாங்க, அதனால் எனக்கு தெரியல, என் கண்ணு முன்னாடி அடிச்சிருந்தா நான் களத்தில் உடனே இறங்கிடுவாங்க. வண்டி உங்கள் முன்னாடி அந்த வண்டி போய் நீங்கள் காரில் உட்காந்து பார்த்தா கூட அந்த வண்டி நடு ரோட்டில் தனியாக தள்ளி விட்டதில் ஒரு 10 அடி தள்ளி போய் தான் அந்த வண்டி கீழே விழுந்துச்சு. அப்படி பிடிச்சி இப்படி தள்ளி விட்றாங்க. அது அப்படியே ஓடி போய் தான் விழுந்தது. போலீஸ்காரங்க தூக்கி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஒட்டி பக்கத்தில் தான் அடிக்கிறாங்க. ஒரு எஸ்ஐ அவர் முதுகு பிடிச்சி தள்ளிட்டு வேகமாக போகிறார். இதெல்லாம் கண் பார்வையில் எப்படி தெரியாமல் இருக்கும்? அடி செம்மடி விழுத 4-5 பேர் பட்டு அடிக்கிறாங்க. அது அடியில் தட்டுறது இனிமேல் நம்ம அப்படியே சொல்லணும் போல இருக்கு. இல்லை இனிமேல் நம்மளே ரோட்டில் போகும்போது பார்த்து போகணும். இடிச்சிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும். கண்டிப்பாக. ஆனால் தெரியாமல் நான் வந்து பின்னாடி இடிச்சிட்டேன்னா நான் சாரிண்ணா அப்படின்ட்டு போகணும். அப்போ 2 அடி விழுவோம் பட்டுன்னு. அதை வாங்கிக்கின்னு கம்முன்னு போயிடணும். ஏன்னா அதை தட்டு தம்பி போப்பா செல்லு தட்டுக்கு போப்பா தம்பி போ அப்படின்னு. இது தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு என்றைக்குமே தலை நிமிருது, முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு விஷயமா நம்ம முதல்வர் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அமைச்சர்களும் அதை பின்பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு தினமலரில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குண்ணே. அதில் வந்து மெயினாக வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க, குஜராத் 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க, பின்தங்கியே போயிட்டு இருக்கு தமிழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த உற்பத்தியில், இந்த காற்றாலை சூரிய உற்பத்தியில் வந்து ஜெயலலிதா பீரியடில் தான் காற்றாலை உற்பத்தியில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதற்கான இது காற்றாலை மின்சாரம் மூலியமான
நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல காற்றாலை மின்சாரத்தில் இது பண்ணுறோம், சூரிய சக்தி இதில் இது பண்ணுறோம். மத்திய அரசோட இது பண்ணி இறங்கி பண்ணுறாங்க. அதில் நீங்கள் மற்ற மாநிலங்கள் ஏன் முன்னேறுது, இவங்க ஏன் பின்தங்குறாங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 3வது இடத்துல இருந்திருக்காங்க. ராஜஸ்தான், குஜராத்துக்கு அப்புறம் தமிழகம் இருந்திருக்கு. இந்த வருஷம் மகாராஷ்டிரா மேலே போயிட்டாங்க. தமிழகம் 4வது இடத்துக்கு வந்துடுச்சு. கீழே இருந்து 5வது இடத்துல இருந்தது மேலே போயிடுச்சு. இதில் என்ன விஷயம்னா, அந்த இதுக்கான அமைச்சு கொடுக்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வாங்கல, நீங்கள் உடனே ஒற்றை சாளர முறை டக்குன்னு அவருக்கான வசதி பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாம் அடுத்த ஸ்டேட்டுக்கு தாவுறாங்க. அதனால நம்ம பின்தங்கிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பான. இதை தொடர்ந்து பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளுக்கு வந்து நம்ம வந்து 50% இந்த 3 வருட காலங்களில் கூடியிருக்கிறதா வந்து காவல்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதா தினமலர் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குண்ணே. இது நமக்குமே தெரியும். எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரே மாதத்தில் வந்து பல்வேறு போக்சோ வழக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவானுச்சு. அப்போ கூட எல்லாருக்குமே தெரிஞ்சு, ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் போக்சோ வழக்குகள் பதிவானது நியூஸில் வரல, இப்போ என்ன கண்டினியூஸாக வருதுங்கிற மாதிரி குற்றச்சாட்டும் நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். இப்போ போக்சோ வழக்குலேருந்து பெண்களுக்கு மீதான வன்முறைகள் எல்லாமே அதிகமாக இருக்குங்கிறது சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்து, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குடும்ப வன்முறை கீழே தான் வரும். அதை தாண்டி வெளியிலேயே நடக்குதுன்னா அதோடைய அடிப்படை வந்து மது, போதை கலாச்சாரம் தான். நார்மலாக இருக்கிறவன், மனப்பிரளவு இருக்கிறவன் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பண்ணுவான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். சமீப காலமாக நம்முடைய வாழ்வியல் முறைகள் பல விஷயம் மாறிட்டு வருது. ஒரு நாளைக்கு ஒரு 5 இதாவது கணவன், தகாத உறவு வைத்திருந்த வாலிபரை கொன்ற கணவன், இன்னைக்கு கூட 2 வந்துருக்குது. ஆமாம். இல்லாட்டி மனைவி கள்ளக்காதலோடு சேர்ந்ததுன்னு. இதை தாண்டி மது போதையில் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான, அதாவது வீட்டு செலவு காசு கொடுக்கல, பல இது வரும்பொழுது கேட்கும் பொழுது அதையே வச்சு அடித்து கொள்வது, அடிக்கிறது, கடுமையாக தாக்குறது, இந்த மாதிரி. இது இல்லாமல் குற்ற செயலில் ஈடுபடுறவங்க, போதை பழக்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஈடுபடுறவங்க, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம். இதில் 2019 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 5000 சில்லரை இருந்தது. 20 6000 சில்லரை, 6600, 21 8000, 22 9000 சில்லரை, 23 கொஞ்சம் குறைஞ்சிருக்குது 8900. ஆனால் இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதிகரிச்சிருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2019 4000 சில்லரை, இந்த கவர்மெண்ட்டு வந்த பிறகு 6000லேருந்து 6900 அப்படின்னு. அதே மாதிரி போக்சோ வழக்குகள் அப்படியே டபுளாக இருக்குது. 2019 2300னா இந்த 3 ஆண்டில் 4000 சில்லறையை தாண்டி இருக்குது. 4400, 4900, 4500ன்னு. போக்சோ வழக்குகளில் இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கணும்னா, வழக்குகள் அதிகம் பதிவு செய்தாலும் அது குற்றங்கள் அதிகரித்த மாதிரி காமிக்கும். நீங்கள் பதிவு பண்ணாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாநிலங்களும் இருக்குது, அங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை இது பண்ண முடியாது. ஆனாலும் இதுவும் கவலை தர விஷயம் தானே. போதை பழக்கம், மது பழக்கம், இது இந்த மாதிரி குற்றங்களில் காவல்துறையுடைய பாதுகாப்பின்மை, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். சென்னை வந்து ஒரு காலத்தில் பாதுகாப்பு மிகுந்த நகரம் அப்படின்னு பேர் வாங்கின நகரம். இன்றைக்கி அதிக பாதுகாப்பு, அதிக வேலை செய்கிறதுக்கான நகரத்தில் 4வது இடத்துக்கு போயிட்டு குஜராத்து நம்மளை முந்திட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பானே. இதை தொடர்ந்து நேற்று நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது உதயநிதி அவர்களை வந்து பால்டாயில் நீங்களாம் பேசலாமா எங்களை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, அவர் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மாதிரி அவர் சில விஷயங்கள் பேசினதில்லை. நேற்று வந்து பால்டாயில்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது உதயநிதி அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வாதத்தை எடுத்து வைக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஊர்ந்து போனோம், தவழ்ந்து போனோம், அடிமை, இந்த மாதிரி ஒருமையில் ரொம்ப அவதூறு பண்ணுற மாதிரி இவரை பற்றி பேசிட்டு வர்றது. இதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இவரும் அந்த இதுக்கு இறங்கிட்டார். நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு பெரிய மனிதர், வேற லெவலு. அவர் வைரன்ற படத்தில் கிணத்துல இறங்கி சண்டை போடுறார். அது ஒரு தடவை கமல்ஹாசன் கேட்டாலாம். அப்போ வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டு கமல்ஹாசன், ஏன்னா நான் உங்களையும் கிணத்துல இறக்கிட்டாங்க, நான் என்னடா பண்ணுறது, என்னையும் இறக்கிட்டாங்கடா அப்படின்னா. அந்த மாதிரி கடைசியில் எடப்பாடியும் கிணத்துல இறக்கி விட்டாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் என்ன அவமானப்படுத்தினாலும் இவர்களுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது, பேசுகிறவங்கள தான் பார்ப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் இறங்குனீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அது வந்து நல்லா இருக்காது. தலைவருடைய தகுதியோடய போயிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. இறுதியான ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிறந்தநாள் வந்து 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஆமாம். அதில் இன்றைக்கி அந்த இதுலேயும் ஒரு உருட்டு வந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி பேசினதாகவும்
தயவுசெய்து நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துருங்கப்பா, உங்கள் 2 பேத்துக்கும் சேர்ந்துருந்தா தான் பலம், இல்லைன்னா பலம் கிடையாதுப்பா அப்படிங்கிறது அமித்ஷா வந்து குறிப்பிட்டு சொன்னதாகவும் இன்றைக்கி நியூஸில் ரிப்போர்ட் அது ஆயிருக்கு. ராம்தாஸ்ட்ட தான் சொல்லணும். அன்புமணி ரெடியாக தான் இருக்கார். ஐயா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஐயா வந்து கடும் கோபத்தில் இருக்கார். ஐயா அந்த இதை அந்த திமுக அந்த உள்ளக பூந்து ஒரு குட்டி கலாட்டம் பண்ணதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆகி அது நிரந்தர இதாக மாறி இருக்குது. அதனால் வாய்ப்பே கம்மி தான். அவரும் இங்கே தானே இருக்கார் அன்புமணி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. மிக நன்றி. ரொம்ப நன்றி.